வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும், கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இது ஒரு PSU வங்கி. இதோட PE ரேஷியோ வெறும் 7-8 தான் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப மலிவா தெரியுது. ஆமா, ரொம்பவே மலிவுதா. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. FII, DII, அதாவது ஃபாரின் அண்ட் டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ரெண்டு பேருமே இதுல தங்களோட பங்குகளை அதிகரிச்சிருக்காங்க. லாபமும் போன வருஷத்தை விட 23% அதிகமா இருக்கு. இதுல நாம கவனிக்க தவறுகிற ஏதோ ஒரு விஷயம் இருக்கா? சரியான கேள்வி. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு PSU ரீரேட்டிங் கேண்டிடேட். PSU ரீரேட்டிங்கா? அது என்னது? அதாவது பொதுத்துறை வங்கிகள் மேல முதலீட்டாளர்களோட பார்வை இப்போ மாறிக்கிட்டு வருது. முன்னாடி எல்லாம் அதோட மதிப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஆமா, வாராக்கடன் பிரச்சனைலாம் இருந்துச்சு இல்லையா? கரெக்ட். ஆனா இப்போ நிலைமை மாறுது. வங்கியோட NPA, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், வாராக்கடன் அளவு குறைஞ்சிட்டே வருது. இது ஒரு பெரிய பிளஸ். ஓ, அப்போ வங்கியோட நிதி ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? மிகச்சரியா. இதனால முதலீட்டாளர்கள் அதை ஒரு புது கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அதனால அதோட மதிப்பு உயர வாய்ப்பு இருக்கு. அப்போ இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா விலை குறையும் போது வாங்குறதுக்கு, அதாவது பை ஆன் டிப்ஸ் செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அப்படிதானே? கண்டிப்பா. குறைந்த மற்றும் நடுத்தர ரிஸ்க் எடுக்க விரும்புற முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, அடுத்து கணேஷ் ஹவுசிங் கார்ப்பரேஷன். இது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம். இதோட PE ரேஷியோ 13-14 இருக்கு. ஆனா அதோட போட்டியாளர்களோட சராசரி PE 42. இது ரொம்பவே மலிவா இருக்கு. ஆமா, வேல்யூஷன் படி பார்த்தா ரொம்ப மலிவு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 73% அதிகமா இருக்கு. அதுவும் எந்த பங்கையும் அடமானம் வைக்கல. நோ பிளெட்ஜ். இது ரொம்ப வலுவான விஷயம் தானே? ஆமா, அது ரொம்ப வலுவான விஷயம். அதோட மார்ஜின்ஸ் கூட நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னது அது? இந்த நிறுவனம் அகமதாபாத் நகரத்தை மட்டுமே மையமா வச்சு செயல்படுது. ஓ, சிட்டி ஸ்பெசிபிக் ரிஸ்க் சொல்றீங்க? அதேதான். ஒருவேளை அந்த நகரத்துல ரியல் எஸ்டேட் சந்தையில ஏதாவது சிக்கல் வந்தா அது இந்த நிறுவனத்தை நேரடியா பாதிக்கும். அப்போ இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் தான். அதனால நீண்ட கால நோக்கில் இது ஒரு நல்ல முதலீடா இருந்தாலும் முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். புரிஞ்சுது. சரி, இப்போ நடுத்தர ரிஸ்க் வகைக்கு வருவோம். ஜென்சர் டெக்னாலஜிஸ். இது ஒரு மிட் கேப் IT நிறுவனம். இதோட PE ரேஷியோ 23-24. ஒரு நியாயமான விலையா தெரியுது. ஆமா, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. இதுல இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் அதிகரிச்சுட்டே வருது. இது IT துறையோட மீட்சிக்கான ஒரு நல்ல அறிகுறியா? நிச்சயமா. இத ஒரு மிட் கேப் IT ரிகவரி பிளேன்னு சொல்லலாம். ரிகவரி பிளேன்னா? அதாவது IT துறையில மறுபடியும் வளர்ச்சி வரும்போது இந்த மாதிரி நடுத்தர நிறுவனங்கள் நல்ல பலனை கொடுக்கும். ஆனா இது IT துறையோட சுழற்சியை, அதாவது IT சைக்கிளை சார்ந்தது. அப்போ உலக பொருளாதாரம் மந்தமானா இதையும் பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். IT செலவுகள் குறையும் இல்லையா? அதனால இத மொத்தமா வாங்காம மெதுவா சேகரிக்கலாம். அக்யூமுலேட் கிராஜுவலி. இதோட பார்வை நியூட்ரல் டு பாசிட்டிவ். அடுத்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். இது ஒரு பாதுகாப்பு துறை PSU. இதோட ஆர்டர் புக் ரொம்ப வலுவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா இதோட PE ரேஷியோ 45. இது கொஞ்சம் காஸ்ட்லியா தெரியுதே? உண்மைதான். வேல்யூவேஷன் படி பார்த்தா இது காஸ்ட்லி. அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க், வேல்யூவேஷன் ரிஸ்க். அப்போ இதுல முதலீடு செய்யலாமா வேண்டாமா? இத பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். இந்தியாவோட பாதுகாப்பு துறையில ஒரு கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சி இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் growth. அதாவது அரசாங்கம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்குது இல்லையா? அதனால ஏற்கனவே இதை வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம். புதுசா வாங்க நினைக்கிறவங்க விலை கணிசமா குறையும் போது, அதாவது ஆன் கரெக்ஷன்ஸ்ல மட்டும் வாங்கணும். சரி, இப்போ அதிக ரிஸ்க் அதிக வருமானம் தரக்கூடிய பங்குகளுக்கு வருவோம். முதல்ல IDBI பேங்க். இதுவும் ஒரு PSU வங்கி தான். ஆனா இது ஒரு பிரைவேடைசேஷன் பிளே. ஆமா, இது ஒரு இவென்ட் ட்ரிவன் அப்சைட் வாய்ப்பு. அரசாங்கமும் LICயும் சேர்ந்து 94.71% பங்குகளை வச்சிருக்காங்க. 2026க்குள்ள தனியார் மயமாக்கல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதோட மதிப்பு பெரிய அளவுல உயருமா? உயர வாய்ப்பு இருக்கு. தனியார் மயமாக்கல் வெற்றிகரமா நடந்தா பெரிய லாபம் கிடைக்கலாம். ஆனா இதுல கொள்கை மற்றும் காலக்கெடு ரிஸ்க், அதாவது பாலிசி அண்ட் டைம்லைன் ரிஸ்க் இருக்கு. அரசாங்கத்தோட முடிவுகள் மாறலாம், இல்லனா தனியார் மயமாக்கல் தாமதமாகலாம். அப்போ இது ஒரு நிச்சயமற்ற நிலைமை. ஆமா, அதனால இது அதிக ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு மட்டுமேயான ஒரு வாய்ப்பு. ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட். அடுத்து HFCL லிமிடெட். இது டெலிகாம் மற்றும் 5G உள்கட்டமைப்பு துறை சார்ந்தது. இது ஒரு நீண்டகால 5G மற்றும் எக்ஸ்போர்ட் ஸ்டோரி மாதிரி தெரியுது. ஆமா, கதை நல்லதா இருக்கு. ஆனா இதோட PE ரேஷியோ 55ல இருந்து 70 வரைக்கும் இருக்கு. ரொம்ப அதிகம்.
அது மட்டும் இல்லாம கடன் மற்றும் ப்ரமோட்டர் பிளெட்ஜ் இது ரெண்டும் கவலைக்குரிய விஷயமா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, இது ஒரு ஹை ரிஸ்க் growth ஸ்டாக். வளர்ச்சி வாய்ப்புகள் பிரகாசமா இருந்தாலும் அதை அந்த நிறுவனம் சரியா செயல்படுத்தணும். எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்கு. அப்போ அதிக கடன், ப்ரமோட்டர் பிளெட்ஜ் எல்லாம் பெரிய மைனஸ் பாயிண்ட்ஸா? கண்டிப்பா முதலீட்டாளர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய அபாயங்கள் அது. இதே பிரிவில் இனாக்ஸ் விண்ட், ரினியூவபிள் எனர்ஜி துறை. இந்த துறைக்கு நீண்டகால வளர்ச்சி வாய்ப்பு இருக்கு. ஆமா, துறைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா பங்கு விலை கடந்த ஒரு வருஷத்துல 30% குறைஞ்சிருக்கு. ஏன்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. துறை நல்லா இருக்கிறதுனால அதுல இருக்கிற எல்லா நிறுவனமும் நல்லா இருக்கும்னு அர்த்தம் இல்ல. இந்த நிறுவனத்துக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. எக்ஸிகியூஷன் மற்றும் கடன் பிரச்சனைகள். திட்டங்களை சரியான நேரத்துல முடிக்கிறது, கடனு கட்டுக்குள்ள வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுல இவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. அப்போ இத என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு இத வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். ஆனா அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். நாட் an aggressive buy. சரி, இப்போ எந்த பங்குகளை தவிர்க்கணும் அல்லது காத்திருந்து பார்க்கணும்? முதல்ல JNK இந்தியா. இது கேபிட்டல் குட்ஸ் துறை. நிறுவனத்துக்கு ஆர்டர்கள் இருந்த போதிலும் பங்கு விலை கடந்த ஒரு வருஷத்துல 60% குறைஞ்சிருக்கு. ஏன் இந்த முரண்பாடு? இது ஒரு நல்ல கேள்வி. இத வீக் பிரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். சில சமயம் ஆர்டர்கள் இருந்தாலும் சந்தை அந்த பங்கின் மேல நம்பிக்கை வைக்காது. அப்போ பெரிய முதலீட்டாளர்கள் இத விக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஆமா, விலையில ஒரு திருப்புமுனை, அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தெரியற வரைக்கும் இதுல முதலீடு செய்யறத தவிர்க்கிறது நல்லது. கடைசியா ஹாண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட்ஸ். இதோட PE ரேஷியோ 30-39. இது ஒரு நிலையான தற்காப்பு குணம் கொண்ட பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக். அப்போ இதையே தவிர்க்கணும்? தவிர்க்கணும்னு சொல்றதை விட இது யாருக்கு பொருந்துன்னு பார்க்கணும். இதோட வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கும், ஸ்லோ growth. அப்போ பெரிய லாபத்துக்கான வாய்ப்பு கம்மியா? ஆமா, லிமிட்டட் அப்சைடு தான். அதனால சந்தை ஏற்ற இறக்கத்துல தங்களோட முதலீட்டை பாதுகாக்க நினைக்கிற கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸுக்கு மட்டும் இது பொருத்தமானது. மத்தவங்க காத்திருக்கலாம். ஆறுமை. அப்போ இந்த கலந்துரையாடல ஒரு சுருக்கமா பாத்துடலாம். குறைந்த ரிஸ்க் பிரிவில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மற்றும் கணேஷ் ஹவுசிங். ஆமா. நடுத்தர ரிஸ்க் பிரிவில் ஜென்செட் டெக் மற்றும் மசகான் டேக். ஆனா விலை குறைஞ்சா மட்டும். கரெக்ட். அதிக ரிஸ்க் பிரிவில் IDBI பேங்க், HFCL மற்றும் இனாக்ஸ் விண்ட். தவிர்க்க வேண்டியவை அல்லது காத்திருக்க வேண்டியவை JNK இந்தியா மற்றும் ஹோண்டா பவர். இதை பற்றிய உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து எந்த பங்கு நாங்க ஆய்வு செய்யணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்க நிதி ஆலோசகரை அணுகவும். மீண்டும் சந்திப்போம்.